தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும் பெறக்கூடும். அதன் பிறகு இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்று 25ஆம் தேதி காலை மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். அதன் பிறகு இது வடக்கு திசையில் நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற்று வங்க தேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்காள கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். கேரளா கடற்கரையை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக 24ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 27ஆம் தேதி வரை. அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் படிப்படியாக உயரக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 25ஆம் தேதி வரை குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 27ஆம் தேதி வரை குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 25ஆம் தேதி தென் தமிழக கடலோர பகுதிகள், 24ஆம் தேதி தென் வங்கக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு பகுதிகள் மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 25ஆம் தேதி தென் வங்கக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 26ஆம் தேதி தென் வங்கக்கடல் பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 27ஆம் தேதி மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வட வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 24ஆம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல், கர்நாடகா, கேரளா, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரளா, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். ஆழ்கடல் மீனவர்கள் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு: கடலூர் மாவட்டம் வேப்பூர் 20 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் 18 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விழுப்புரம் 17 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி 14 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் லக்கூர், கடலூர் மாவட்டம் தொழுதூர் தலா 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி தலா 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, நீலகிரி மாவட்டம் கொடநாடு தலா 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவினாசி, நீலகிரி மாவட்டம் கெத்தை, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் பிள்ளைமலை எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் குந்தாப்பாலம், திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், திண்டுக்கல் மாவட்டம் புகையிலை நிலையம், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி, கன்னியாகுமரி மாவட்டம்
கொட்டாரம், கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் மாத்தூர், நீலகிரி மாவட்டம் யூத் பிரரி ஸ்டேட், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிக்காடு, நீலகிரி மாவட்டம் குன்னூர், கன்னியாகுமரி மாவட்டம் அணைக்கிடங்கு தலா 8 செமீட்டர் பதவி உள்ளது. நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட், கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டராமுத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பாப்பாரணை, கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர்விலை, நீலகிரி மாவட்டம் பர்லியார், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தலா 6 செமீட்டர் பதவி உள்ளது. ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, நீலகிரி மாவட்டம் தேவாலா, நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னிமார், கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம், KVK AWS, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ARG தலா 4 செமீட்டர் பதவி உள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் தழுத்தலை, கன்னியாகுமரி மாவட்டம் கலியல், கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் விமான நிலையம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, கிருஷ்ணகிரி, திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், சேலம் மாவட்டம் ஏற்காடு, தேனி மாவட்டம் மஞ்சளாறு, விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம், திருநெல்வேலி மாவட்டம் கொடிமுறியாறு அணை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தலா 2 செமீட்டர் பதவி உள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணபுரம், சென்னை மாவட்டம் திண்டுக்கல், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம், திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடையன் அணைக்கட்டு, அரியலூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மேற்கு தாம்பரம், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தலா 1 செமீட்டர் பதவி உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக இருந்தது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.